ஓகே, நம்ம ஒர்க் பண்ற இடத்துல, படிக்கிற இடத்துல நெறைய நேரங்கள்ல நம்மள விட யாராவது எக்ஸ்ட்ராடினரியா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் வர்ற தாட் என்னவா இருக்கும்? ச்சே! நம்மளும் அவங்கள போல சக்சீட் பண்ணியிருக்கலாமே! நம்மளும் அவங்கள போல முயற்சிகள் எடுத்திருக்கலாமே! அப்படி ஒரு எண்ணம் வரும். சில நேரங்கள்ல என்ன வரும்? நம்மளும் அவங்கள மாரி தானே பண்ணோம். ஏன் நமக்கு பிரைஸஸ் கிடைக்கல? ஏன் நமக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கல? ஏன் நமக்கு அப்ரிசியேஷன்ஸ் கிடைக்கலன்னு வரும். நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க இப்படி செஞ்சுட்டே போகும்பொழுது உங்க மனசுல தோணுகிற அந்த எமோஷன்ஸ்க்கு நம்ம என்ன பேர் கொடுப்போம்? எஸ், நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான். சில நேரங்கள்ல நம்மையும் அறியாம நம்ம பொறாமைக்கு இடம் கொடுத்துடுறோம் பாருங்களேன். அது எனக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கணும் அந்த மேன்மை, அல்லது அவங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது பாருங்க, ஆண்டவரோட சாயல்ல படைக்கப்பட்ட நம்மோட பிரயாணிக்கிற சக மனிதர்கள் இடத்துல நம்மள அறியாம என்ன வந்துருது, நமக்கு ஒரு பொறாமை வந்துருது. பைபிள்ல கூட அப்படி ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு, நமக்கு எச்சரிப்பா. பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும், முதல் பெண் முதல் ஆண் ஆதாம் ஏவாள் இல்லையா? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் 2 பேர். முதல்ல காயினும் ஆபேலும். 2 பேருக்குமே ஆண்டவருக்கு காணிக்கை படைக்கணும்னு சொல்லி ஒரு விருப்பம் வந்துச்சு. அதுல ஒருத்தர் என்ன பண்றாரு, தன்னுடைய வயல்ல விளைந்த நல்ல ஒரு கனிகளை, அங்க விளைச்சல்கள் என்னெல்லாம் இருந்துச்சோ அதை கொண்டு வந்து அவர் ஆண்டவருக்கு காணிக்கையா கொடுக்கிறாரு. ஆனா இன்னொருத்தர் ஆபேல் என்ன செய்யறாரு, தன்னுடைய மந்தைகள்ல தலையீற்றுகள்ல மிக சிறந்ததை கொண்டு வந்து ஆண்டவருக்கு பலியாக அவர் படைக்கிறார். அப்ப படைச்ச உடனே என்ன ஆகுது, இவரும் தன்னுடைய மேய்ச்சல்கள்ல உள்ள கொழுமையானதுதான் கொண்டு வந்து வைக்கிறாரு. அவரும் என்ன செய்யறாரு, தன்னுடைய விளைச்சல்கள்ல மேபி பெஸ்டானதுதான் நிலத்துல இருந்து கொண்டு வந்து வச்சிருப்பாரு. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நம்ம ஆபேலுடைய அந்த மந்தையின் தலை சிறந்த தலையீற்றுகளுக்குரிய அந்த காணிக்கைகளை அங்கீகரிச்சிடுறாரு. அந்த அங்கீகரிப்பு வெளியரங்கமா தெரிஞ்ச உடனே நம்ம காயினால என்ன செய்ய முடியல, அக்செப்ட் பண்ண முடியல. உடனே அவரோட முகத்துல ஒரு சேஞ்ச் வருது. உடனே அது என்னவா மாறுதுன்னா ஒரு எரிச்சலா மாறுது. மாறின உடனே அவர் சும்மா இருந்தா பரவாயில்ல, கோபமா பேசிட்டு அதோட கொஞ்ச நேரம் வேற பக்கம் போயிட்டு வந்துட்டு தன் சகோதரனோட ஒப்புரவாயிருந்தா பரவாயில்ல. ஆனா அவர் என்ன தெரியுமா செய்தாரு, அந்த பொறாமை அவருடைய சொந்த சகோதரனை கொலை செய்யும்படி தூண்டிருச்சு. அது எப்படி? அப்படி நானும் என்னுடைய உழைப்போட பலனை தான் கொடுத்தேன், நீயும் நீ என்ன செய்யறியோ அந்த பலனை தான் கொடுத்த, அது எப்படி உன்னோடத மட்டும் அங்கீகரிப்பாருன்னு சொல்லி இந்த காயின் என்ன செஞ்சிடறாரு, ஆபேல கொன்றே போட்டுறாரு. பாருங்க, அநேக நேரங்கள்ல இந்த பொறாமை ஒரு பகையை உண்டாக்குது. அந்த பகைன்ற வேர் என்ன செய்து பெரிய லெவல்ல நம்மை தவறுகளை செய்யும்படி தூண்டி விடுது. இது ரொம்ப மோசமான ஒரு குணாதிசயம் பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் சிலுவையில பகையை கொன்று இரு திறத்தாரையும் ஒன்றாக்கினார்னு சொல்லி வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு பேரே சமாதான காரணர். அவர் எப்பொழுதுமே எல்லாரையும் நேசிக்கிறவராக, சம அந்தஸ்துல ஒவ்வொருவரையும் நடத்துகிறவராகவே அவர் வாழ்நாள்ல வாழ்ந்து காண்பித்தார். அதனால அவருக்கு என்ன பிரியம்னா எல்லாரையும் நேசிக்கிறது தான். அவர் சாயல்ல படைக்கப்பட்டதுனால மனிதர்கள் எல்லாரும் சக மனிதர்கள் ஒருவருக்கொருவர் நேசித்து வாழணும்னு சொல்லிதான் எல்லா கற்பனைகளையும் ஒரே கற்பனைகள்ல அவர் கொண்டு வந்து சேர்த்தார். என்ன சொன்னார்னா, நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நீ நேசி அப்படின்னு சொல்லி, இதை நீ செஞ்சுட்டாலே எல்லா கட்டளைகளுக்கும் நீ பைபிள்ல எழுதப்பட்டதுக்கு கீழ்ப்படிஞ்சதா அர்த்தம்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அப்ப நம்ம மற்றவர்களை நேசிச்சிட்டோம்னா அவங்களுடைய மேன்மை நம்மை பொறாமைப்பட வைக்காது. அவங்களுக்கு கிடைக்கிற ஏதோ ஒரு நன்மை நம்மள ஒரு மாதிரியா பார்க்க வைக்காது, எரிச்சலை உண்டாக்காது, நம்மளுடைய முகத்துல ஒரு மாறுபாட்டை கொடுக்காது, நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை ஸ்பாயில் பண்ணாது. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வேத பகுதியில இருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன அப்படின்னா, ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய காரியங்களை அங்கீகரிச்சாலும் அங்கீகரிக்காட்டியும் சரி, நம்மளோடு பயணிக்கிற பெரியவர்களோ உடன் பிறந்தவர்களோ நண்பர்களோ நம்மை பாராட்டினாலும் சரி பாராட்டாட்டியும் சரி, எப்பொழுதும் சமநிலையிலே இருப்போம், மற்றவர்களை நேசித்து வாழ்வோம். மே காட் பிளஸ் யூ.